வார்டு புயல் காரணமாக சென்னை மாநகரில் மரங்கள் முறிந்து மின் கம்பங்களின் மீது விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டுள்ளது. எனவே சென்னை மாநகரின் 90% பகுதிகள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. மின்வாரிய ஊழியர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நகர் முழுவதுமே இருளில் மூழ்கி காணப்படுகிறது. ஒரு சில சாலைகளில் வாகனங்கள் முகப்பில் தெரியும் வெளிச்சம் மற்றும் பெரிய நிறுவனங்களில் மட்டுமே அவர்களும் ஜெனரேட்டர் மூலமாகத்தான் இயக்குகிறார்கள். மற்றபடி பல்வேறு இடங்களிலும், அதாவது சென்னை நகர் முழுவதிலுமே மின்சப்ளையானது முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. பக்கத்து மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் தொடர்ந்து இதே நிலைமைதான் நீடிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்று இரவிற்குள் மின்வாரிய ஊழியர்கள், அதாவது தற்பொழுதும் அந்த பலத்த காற்று வீசி வருவதால் முழுவதுமாக அந்த பலத்த காற்றினுடைய வேகம் குறைந்த பிறகு மீண்டும் எந்தெந்த பகுதிகளில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த பின்பு படிப்படியாக சென்னை நகர் முழுவதிலுமே மின்சப்ளையை கொண்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புறநகரை பொறுத்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்திருப்பதால் அதை நாளை சீர் செய்து நாளை முதல் அங்கும் மின்சாரம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ராஜா.